ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி பாருங்க புதன் பகவான் வக்ரநிலை பெறுகிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க செவ்வாய் பகவான் இந்த மாதம் உச்ச வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி உச்ச வீட்டில் இருப்பார். அப்ப உச்ச வீட்டில் இருப்பது நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுக்கும். நல்ல மனசுல தைரியம் கொடுக்கும். இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்களை பாருங்க வெற்றிகரமாக முடிக்க முடியும். உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்க ராசிக்கு அதிபதி உச்சமிட்டு இருப்பதனால கொடுப்பார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார். எதையும் சாதிக்க முடியும். நீங்க பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் விருச்சிக ராசிக்காரர்கள் எங்க போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு அதிபதி பலமா இருக்கிறார். அதே போல உங்க ராசிக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப விழிப்பா போகணும். ஏன் அப்படின்னா கோணத்துல சனி இருக்கிறார். கோணத்துல சனி இருக்கும்போது தான் பாருங்க 5-9 ராசிக்கு 5-9 ராகு கேதுகள் சனி இவங்கெல்லாம் சஞ்சாரம் செய்யும் போது தான் உடல்ல ஏதாவது ஊனம் ஏற்படும், உடல்ல ஏதாவது குறைபாடு ஏற்படும். அப்ப பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனி வீட்டில் சஞ்சாரம் செய்த வரையும் உங்களுக்கு பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பா போகணுங்க. முக்கியமாக அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அதே போல யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது. உங்க ராசிக்கு அதிபதி சனி வீட்டில் பாருங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாளைக்கு இருப்பார். இப்போ மகரத்தில் பாருங்க பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் இருப்பார். அடுத்தது கும்பத்தில் ஒரு 45 நாள் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சனி வீட்டில் இருக்கிற வரையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் கோணமேறி வலுவாக இருக்கிறார். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு இருப்பதனால ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் பாருங்க பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். 8லே வாலி பட்டம் இழந்தார். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு பாருங்க, ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலை இழப்புங்கிறது வரும், தண்ட செலவு வரும், மருத்துவ செலவு வருங்க, பண விரயம்ங்கிறது ஏற்படும். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அவர் மறையும் பொழுது பாருங்க உங்களுக்கு கௌரவ அந்தஸ்தெல்லாம் பாதிக்கப்படும். அதனால 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு 9ஆம் இடத்துக்கு வந்து உங்க ராசியை பார்ப்பார். அந்த காலங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள். அப்ப ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல பாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிரன் வந்து 7க்கும் 12க்கும் அதிபதி. 7ஆம் அதிபதி உச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறார். மார்ச் 1ஆம் தேதி உச்ச வீட்டுக்கு போறார். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி விட்டு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க திருமண யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல திருமண யோகத்தை கொடுக்கும். நல்ல தொழில் பார்ட்னரை கொடுக்கும். உத்தியோகம், வியாபாரம் இதிலெல்லாம் பாருங்க நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து ராகு மேல போறார். அதாவது பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறங்க. பிப்ரவரி 11 to 21 இந்த காலகட்டத்தில் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையும் 7ஆம் அதிபதி
ராகு மேலே போகிறதுனால பாருங்கள், ஒரு வெளிநாடு போகிறீங்கன்னா ஏஜென்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொழில் பார்ட்னர் அமைகிறாங்க அப்படின்னா அவங்கள தவிர்க்கணும். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் சுக்கிரன், அவர் ராகு மேலே போகிறார். அப்போ கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதம் கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் பாதிக்கப்படும். பிப்ரவரி 11 to 21. அதே போல் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதில் பெருசாக தலையிடக்கூடாதுங்க. இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்கள் 12ஆம் அதிபதி ராகு மேலே போகிறது. மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி மேலே பயணம் செய்வார். இந்த காலங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் உச்சப்படத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்கள் ராசிக்கு அதிபதி பெற்றிருக்கிறார். அப்போ ஆரோக்கியத்தில் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ சிரமம் வந்தாலும் அது உடனே சரியாக போயிடும். உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் உச்ச வீட்டில் இருப்பது. ஆனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது, ஒரு பஸ்ஸில் ஏறும்போது, ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வீட்டிலேருந்து அந்த சனி கோணத்தில் வலுவாக இருக்கிறார். மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இந்த சனி குரு இவங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்கள பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் சூரியன் பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் விருச்சக ராசிக்காரர்கள். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தை தன் வீட்டையே பார்க்குறாரு. ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. அப்போ பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தையே பார்க்கறதுனால பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லலாம். மேலும் கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். கேது ஒரு வலிமையான கிரகம், அவரும் 10ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ராகு 4ஆம் இடத்துல போயிட்டு இருக்கிறார். இந்த மாதம் சூரியனும் 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால முக்கியமாக புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது சுபகாரியங்கள் நடத்த போகிறீங்கன்னா அதில் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சில சின்ன சின்ன தடங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் வருங்க. மேலும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். இந்த பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதத்துலேருந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 25, 26, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமத்திரங்களில் தான் உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. அதே போல் மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள். அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 4, 5, 6, பிப்ரவரி 10, 11, 12, பிப்ரவரி 15, 16, பிப்ரவரி 22, 23, 24, 25 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.